ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 49 அதிகாரம் 13 வசனம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால், சூழ்நிலையினால், வியாதி பலவீனத்தினால், கடன் பிரச்சனையினால், பிள்ளைகளினால், சொந்த பந்தங்களினால் சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும், வியாதி சுகமாகும். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்புங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரராகிய எப்பாப்பிரோதீத்துவை குறித்து வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனோடு ஊழியம் செய்த மிகவும் அருமையான ஊழியக்காரர். தன் உயிரை கூட துச்சமாக நினைத்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்தவர். எல்லாருக்கும் உதவும் நல்ல எண்ணம் கொண்டவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு வியாதி வந்தது. அவர் சாக கிடக்கிறார். இனி அவ்வளவுதான், கதை முடிந்தது என்ற கட்டத்தில் இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுலின் உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்டபோது அவர்களுடைய வியாதிகள் சுகமாயின, அசுத்த ஆவிகள் பயந்து ஓடின. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியர் பவுல் அப்போஸ்தலனோடு இணைந்து ஊழியம் செய்த இந்த எப்பாப்பிரோதீத்துக்கு வியாதி சுகமாகவில்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அவருக்காக ஜெபிக்காமல் இருந்திருப்பாரா என்ன? ஜெபித்திருப்பார். ஆனால் உடனே எதுவும் நடக்கவில்லை. கடைசி கட்டத்திற்கு சென்ற பின்பே அற்புதம் நடந்தது. தேவன் அவருக்கு இறங்கினார், சுகம் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பாப்பிரோதீத்துவை போல கடைசி கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீர்களா? நீங்கள் போகாத ஆவிக்குரிய கூட்டம் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்காத வல்லமையான ஊழியர்கள் இல்லை. அப்படி இருந்தும் உங்களுடைய கஷ்டம் தீரவில்லை, வியாதி சுகமாகவில்லை, பிரச்சனை மாறவில்லை என்று சொல்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பார். ரோமர் 9 அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவர் உங்களை கைவிட மாட்டார். எப்பாப்பிரோத்துக்கு இறங்கினது போல உங்களுக்கும் நிச்சயம் இறங்குவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். வாழ்வா சாவா போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் நிற்கிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, இனி அவ்வளவுதான், முடிந்தது என்று நினைக்காதீர்கள். சில வேளைகளில் ஊழியக்காரர் ஜெபித்தும் அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். அற்புதம் ஊழியக்காரர் கையில் இல்லை, ஆண்டவரின் கரத்தில் இருக்கிறது. அவர் உங்கள் வியாதியை சுகமாக்குவார், உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். எந்த காரியத்தை எதிர்பார்த்து அது நடக்கவில்லை என்று கடைசி கட்டத்தில் நிற்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டிருக்கிற காரியத்திலே உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து அற்புதத்தை காணும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, மரணத்துக்கு சமீபமாய் இருந்த பவுலின் உடன் ஊழியர் யார்? ஏ மார்க்கு, பி பர்னபாஸ், சி எப்பாப்பிரோதித்து, டி லூக்கா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.